சார் எக்ஸல் வந்துருக்குது. எக்ஸல் ஏன் வண்டி கிடையாது? உங்கள் வண்டியா சார்? இது லாரி ஒன்று சார். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வாங்க சார். சார் சாப்பாடு இப்பதான் வச்சேன் சார். என்ன சார் என்ன பண்ணிக்கிறீங்க? கூப்பிட்டாங்க, வண்டி எடுத்து வரதுக்கு கூப்பிட்டாங்க. நான் வண்டி எடுத்து விட்டு சாப்பாடே காணும் சார். பார்த்துங்க, ரைஸ் வச்சுட்டோம், அப்புறம் சாப்பாடை காணோம், மீனை காணோம், வெங்காயத்தை காணோம், இலைய காணோம், தட்டை காணோம், கரண்டியை காணோம்னு சொல்லக்கூடாது. டேபிள் தூக்க வச்சுனா கை காலை உடச்சு போட்டுருவோம். கை காலை உடச்சு போட்டுருவோம். ரெண்டு பிளேட் அவர்கிட்ட காசு இல்ல பிள்ளை, நான் வேணா கொடுத்துறேன் விடுங்க. சரி ஓகே சார். எவ்வளவு பேருக்கு பிச்சை போடுற ரோட்ல. சாப்பிடுங்க சார். ஓகே என்ன சார் சாப்பிட்டு? பிரியாணி. பிரியாணி காலி ஆயிடுச்சு சார். டைம் க்ளோசிங் டைம். பிரியாணி காலி ஆயிடுச்சு. என்ன பாரு? சிக்கன் ரைஸு பரோட்டா இருக்கு. சிக்கன் ரைஸ். சிக்கன் ரைஸ் என்ன சொல்லுங்க? ஒரு சிக்கன் ரைஸ் சொன்ன லைனுக்கு என்னக்கு சிக்கன் ரைஸ் இருக்கு சார். சிக்கன் ரைஸ் இருக்கு. பிரியாணி இல்லையா? பிரியாணி காலி ஆயிடுச்சு சார். சரி, ஒரு சிக்கன் ரைஸ் மட்டும் ஒன்று எடுத்துரும். சிக்கன் ரைஸ் பண்ணலாம். சீக்கிரம். ஓகே சார். வேறு ஏதாச்சும் செய்யுங்க. அதான் சார். வேறு ஏதாச்சும் செய்யுங்க. ஏண்டா என்னது ஒரு ஆள் தூங்க முடியாது சார். கொஞ்சம் அந்த கை மட்டும் கொஞ்சம் வட்டு மட்டும் அந்த பிரியாணி விட்டு ஒரு 2 பேர் தான் இருக்கிறான். கொஞ்சம் அந்த வட்டு மட்டும் கொஞ்சம் பிடிச்சி பிரியாணி விட்டு. ஓ சாப்பிட்டுட்டு பிரியாணி ரெடியா இருக்கு சார். ஆள் வந்து சரி சார். நீங்கள் கொஞ்சம் வாங்க சார். வாங்க சார். ஒரு பிடிச்சி மட்டும் சார். அடியில் 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 பிடிங்க சார். மட்டும் லைட்டாக பிடிங்க. அப்படியா இப்படி வாங்க இப்படி வாங்க. அப்படியே கொடுங்க. வைங்க வைங்க. சார் 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 ட்ரம்மை மட்டும் ஊற்றி ஊற்றுது சார். தண்ணியெல்லாம் ஊற்றுது சார். என்னால் தூக்க முடியல சார். அவர் சும்மா கை மட்டும் வைங்க, நான் தூக்கிறேன் சார். ப்ளீஸ் ப்ளீஸ் சார். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க சார். ப்ளீஸ் சார். வாங்க சார். சார் வாங்க சார். ப்ளீஸ் சார். சார் தூக்க முடியல சார். இந்த இந்த ட்ரம்மு மட்டும் இந்த ட்ரம்மு மட்டும் ஒரு கை மட்டும். சாப்பிட்டீங்களா சார்? உங்கள் எதிர்க்க வச்சுட்டு தான் சார் போனோம். வச்சுட்டு தான் உங்களுக்கு கூப்பிட்டு அதை வட்டு தூக்கி வைக்க சொன்னோம். அதான் கூப்பிட்டு நான் வந்தேன். வந்து பார்த்து சாப்பாடு எங்கே போச்சு சாப்பாடு? பசி சாப்பிட வந்துருக்கேன். சார் உங்ககிட்ட தான் சார் சொல்கிறேன். இங்கே வச்சுட்டு தான் சார் போனேன். நீ வந்து சாப்பாடு எங்கே போச்சு? சரி உட்காருங்க சார். இது எப்படி என்னன்னு தெரியுது. உட்காருங்க சார். சார் சாப்பாடு இதான் உங்களுக்கு வச்சேன் சார். இப்போ ஒரு ரைஸு சார். நீங்கள் தான் சாப்பிட்டுருந்தீங்க. நான் ஒரு தம்மது எங்கள் தூக்கி வைக்காது சார். சாஸ் கொடுங்க சார். உங்களுக்கு ஒரு ரைஸ் வச்சா சாருக்கு ஒரு ரைஸ் வச்சு சார். ஆமாம் சார். வந்தீங்க அதை தூக்கி வச்சு
சார் நான் வச்சுட்டு தான் சார் போனேன் உங்களுக்கு. நீங்கள் பார்த்தீங்கன்னா வச்சு தானே போனேன். என்ன ப்ரோ என்னாச்சு? ப்ரோ சாப்பாடு வச்சேன், அவர் சாருக்கு வச்சேன். அது இல்லை சில பேர் இருக்காங்க சாப்பிட்டு தான் இருந்தா அது சாப்பிட்டுட்டு இல்லாத மாதிரி 2 சாப்பாடு 3 சாப்பாடு அடிச்சுட்டு ஓசு சாப்பிட்டு போகிறவங்களும் இருக்காங்க. அது ஏமாத்துறாங்க. ஆனால் கொஞ்சம் உஷாரா இருங்க. உங்கள் எதிர்க்க தான் சார் வச்சுட்டு போனேன் சார். நீங்கள் பார்த்தீங்கன்னா இல்லை சார், அவர் சாருக்கு வச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வச்சேன் பார்த்தீங்கன்னா. சொன்னேன்ல சார், சில பேர் வந்து ஏமாத்தி ஓசில் துண்டு போகிறாங்க சார். என்கிட்ட கேட்காதுங்க சார், எனக்கு தெரியாது. நான் சாப்பிட வந்து நான் சாப்பிட்டு. சரி சாரி சார், உட்கார். இந்த ரைஸ் நான் உங்களுக்கு எடுத்து வந்து சாப்பிட்டு இல்லைன்னு சொன்னாங்க. அதான் உங்களுக்கு கடை வச்சுருந்தேன் ராமநாம்பூர். சாப்பிட வந்தேன்டா. ஒருத்தர் சாப்பிட்டு சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு. ஆமாம் ஓசில் சில கடையில் போய் சாப்பிட்டுட்டு ஸ்டோரே வைக்கலன்னு ஆட்டை போடுவாங்கல்ல. அது தெரியல, அது அவங்க சரி நான் சாப்பிட்டுட்டு கூப்பிட்றேன். உங்களுக்கு வைக்கிறோம் பாருங்க காட்டி தான் சொல்லுங்கள் சார். நீங்களும் பார்த்துக்கங்க. இப்போ ஒரு சிலவங்க ஏமாற்றுவாங்க இந்த மாதிரி. நம்ம அப்போ வந்து இந்த மாதிரி கடை வச்சுனா ராமநாதன் சார் நம்ம போட்டு சாப்பிடுங்க சார். உங்களுக்கு சார் பார்த்துக்கங்க சாப்பிடுங்க சார். பார்த்துங்க ரைஸ் வச்சிட்டோம். ஃபஸ்ட்டு தான் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ கரெக்டாக வச்சிட்டோம். அப்புறம் சாப்பாடை காணோம், பீஸை காணோம், மீனை காணோம், வெங்காயத்தை காணோம், இலைய காணோம், தட்டை காணோம், கரண்டியை காணோம்னு சொல்லிக்க கூடாது. கேட்டுட்டு இருக்கேன். நீ காணோம் அதை காணோம் பாக்கெட் போட்டுக்க அதை போட்டுக்கன்னு சொல்லிருக்க. சொல்லி வைக்கிறது தப்பா சார்? மறுபடியும் சண்டை போடுறாரா? மறுபடியும் சண்டை போடுறாரு சார். அது வேற இன்னொரு பார்சலுக்கு அடி போடுறாரு தலைவர், வேற ஒண்ணும் இல்ல. பார்சல் வேணும்னா கேளுங்க, போனா பொண்ணு 2-3 பார்சல் வாங்கி தரான். நீங்க ஒண்ணு வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடுங்க. யாரை பார்த்து பாசம் கேட்கிற? யார்கிட்ட கேட்கிற நீ? சார் வச்சு சாப்பாடு கேட்டா சார் என்ன சார், என்ன பிரச்சனை, என்ன சண்டை போடுறீங்க? சாப்பாடு சார் பாக்கெட் உள்ள ஏன்னா அள்ளி வச்சிருக்காரு தெரியல, பாக்கெட்ல கை விட்டுக்கிறார் சார். பாக்கெட்ல கூலி வச்சிருக்க போறாரா? டேய் மூஞ்சி எடுத்து இப்படி போறாரா? சார் சாப்பிடுங்க சார். டேபிள்ல சாப்பாடு சாப்பிடுங்க சார். தண்ணியை காண சொல்லாதீங்க, தண்ணி எழுதி வருங்க சார். பாத்துங்க தண்ணி வச்சு டேபிள் தூக்குற வச்சுனா கை காலை உடச்சு போட்டுருவோம். டேபிள் தூக்குறீங்க சார். நீங்க டேபிள் தூக்கு தப்பு சார். எதாவது நியாயமா கேளுங்க அவர் சொல்லுவாரு. என்ன பிரச்சனை உங்களுக்கு? சாப்பாடு இருக்குல்ல சார், சாப்பிடுங்க. சாப்பாடு எடுமா முத வச்சு சார் உட்காந்து சாப்பிடுங்க சார். பில்லு கேட்க வந்தீங்க. பில் 500 ரூபா கொடுங்க. 250 ரூபா சார் ஒரு ரைஸ். ஒரு ரைஸ் 250 ரூபா கடையில. அதெல்லாம் எனக்கு சார். நீங்க கேட்டீங்கன்னா வச்ச பில்லு கொடுத்தா காசு கொடுங்க. ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட காசு இல்ல பிள்ளை, நான் வேணா கொடுத்துறேன். விடுங்க. பாம்பு பார்த்து கொடுக்குறீங்களா? நான் பாம்பு பார்த்து கொடுத்துறேன். சரி ஓகே சார். 500 ரூபா கணக்குல எவ்வளவு பேருக்கு பிச்சை போடுற ரோட்ல என்ன கொழுப்புடா உனக்கு? ஓகே சார் போட்டு போறேன். என்ன இப்ப என்ன இன்னும் குறைஞ்சு போட்டு கிடையாது. நிறைய பேருக்கு பிச்சை போட்டிருக்கேன் சார். நான் பிச்சை போடல சார், நிறைய பிச்சை நான் போடுவேன் சார். அதே மாதிரி உங்களுக்கு இந்த 500 ரூபா கொடுத்து போயிடுறேன் சார். நீங்க கிளம்புங்க. ஏன் சார் டிஆர் மாதிரி ட்ரை பண்றீங்க நீங்க? போங்க சார், நான் தரேன் சார். போங்க சார், நான் தரேன் சார். சார் எக்ஸல் வந்துருக்கு. டிஎன் 10 ஒரு வண்டி இருக்கு சார். என்ன வண்டி? 2269 எக்ஸல் சார். எக்ஸல் ஏன் வண்டி கிடையாது? உங்க வண்டியா சார்? இது லாரி ஒன்று இல்லப்பா, நான் ஓரமா தான் விட்டுருக்கேன் சார். லாரி ஒன்று வந்துருக்கு. லாரி கொஞ்சம் இடத்துல இருக்கு பாருங்க. பக்கத்தில் லோடு இருக்குது சார். சைடில் உங்கள் வண்டி தானே சார்? சரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார். வாங்க சார், வாங்க வாங்க சாப்பிட்டீங்களா?
வச்சு எங்க சாப்பாடு நாங்க சாப்பாடே இல்லையா சாப்பாடே இல்லையா சார் சாப்பாடு இப்பதான் வச்சேன் சார். என்ன சார் என்ன பண்ணிருக்கீங்க? நான் கூப்பிட்டாங்க வண்டி எடுத்து வரதுக்கு கூப்பிட்டாங்க. நான் வண்டி எடுத்துட்டு வரேன் சாப்பாடே காணும். சார் இது ஒரு குழப்பா சார். உங்களுக்கு சாப்பிட்டுன்னு சொல்லுங்க. என்ன குழப்பாண்ட நான் சொல்றேன். நான் சாப்பாடு வச்சுட்டு 2 வாயில சாப்பிட்டு போயிட்டு வரதுக்குள்ள சோதா காட்டுறாங்க. ஓசில தூக்குறது ஏன் சார் இப்படி இருக்கீங்க? என்ன நினைச்சுக்கிட்டே சார் உங்க வீட்டுக்கு வச்சுனா இல்லையா சார்? 2 பிளேட்டு சாப்பாடு வச்சுக்கோங்க சார். 2 பிளேட் வச்சு சாப்பிட்டு இல்லைன்னு சொன்னாங்க சார். இல்லை என்ன சார் இருக்காது? சொன்னா ஹோட்டலில் சாப்பிடுவேன். என்ன நினைச்சுக்கிட்டே ஓசில தூண்டக்கூடாது. சார் பின்ன என்ன 2 தட்டு வச்சாரு தூண்டு சோறு இல்லைன்றீங்க? கை மாத்தி சொல்லி கேட்டுருக்கா இவன் ஏமாத்தி சொல்ற சார் வேணா கேளு சார். வேணா ரெண்டு பிளேட் இந்த உலகத்துல எப்படி எல்லாம் துண்ணு ஏமாத்துறாங்க பாரு. சார் 2 பிளேட் இது வச்சுங்களா சார்? ஃபர்ஸ்ட் ஒன்று வச்சு இல்லைன்னு சொல்லிட்டீங்க சார். கடை வச்சா ராமநாம் போட்டு சார் எல்லாம் பிளான் சார். எல்லாம் பிளான் உங்களுக்கு தெரியாது. காசு கொடுக்கணும் நாம. சார் காசு 500 குத்துதா சார் போனோம். வெளியே துரத்தவர இவர் ஏமாத்துறாரா? நல்லா ஏமாத்துறாரா சார்? டேபிள்ல தட்டுறா கொஞ்சம் மொளா பண்ணி மூக்குல போடுறான். நிக்கணும் பில்லு தலையில அவர் கூட்டி ஒரு மொட்டை அடிச்சுடுறான். போடா கூட்டு போடா ஓரம் கூட்டு. இல்ல பாத்திரம் சார் பாத்ரூம்ல சார் பாத்திரம் சார். அவரு பாத்ரூம் நினைச்சிருக்காரா? பாத்திரம் சொல்ற அவர்கிட்ட. சார் ஃபர்ஸ்ட் 2 வச்சேன் சார். ஏமாத்து வேலை சார். அவங்களுக்கு தெரியாது சார். 2 பிளேட் குன்னு ஓட்டு வளர்த்து வச்சுன்னு என்ன சார் இது? ஏமாத்துவாங்க சார். சொன்னா புரியாது. சொல்ற நீ யாரை ஏமாத்துறன்னு சொன்னா உங்க சொல்ல சார். என்ன யாரை சொல்றப்பா? உங்க சொல்ல சாப்பாடு இல்ல நீ எந்த ஏமாத்துறன்னு சொல்ற? சார் அவருக்கு ஒன்று வாங்கி கொடுங்க சார். பாவமாக நீ பாவம் பார்த்து சார் 240 ரூபா சார். 2 ரைஸ் 240 ரூபா. 240 சார். 2 ரைஸ் சார். 2 ரைஸ் சார். 2 ரைஸ் சாப்பிட்டீங்கல்ல சார்? 2 ரைஸ் சாப்பிட்டீங்க சார். டேபிள் தொடச்சு இதில் எடுத்து போச்சு. யார டேபிள் தொடச்சு சொல்ற? சார் 500 கொடுத்துருப்போம் சார். சார் 500 கொடுத்துருப்போம் சார். டேபிள் கட்டந்து பிராங்க் வீடியோ என்ன சார்? நான் அப்படியா? சாப்பாடு எடுத்தாங்க. ஒரு இருந்து அதுல நான் கொட்டிக்கிட்டேன். இன்னொன்னு எடுத்து அங்க வச்சு போனேன். அப்படியா? என்னதுக்கான இது பிராங்க்றேன். காமெடி வீடியோ. காமெடி வீடியோவா? ஐயா இப்ப தோறா இந்த தெத்து வந்தீங்களா? அது ஒரு கேமரா. அது வந்து இங்க ஒன்று மன்னிச்சிங்க. உங்க பிசினஸ் டெவலப் பண்ண முடியாம ரொம்ப மன உளைச்சல் இருக்கீங்களா? ப்ரொமோஷன் பண்ணா நிறைய லட்சமா செலவாகும்னு பயப்படுறீங்களா? சோ அதுக்காக தான் நாங்க இருக்கிறோம். நம்மளுடைய நோக்கமே பாத்தீங்கன்னா கம்மியான விலையில மக்கள் பயன்பெறணும். உங்க பிசினஸ் டெவலப் பண்றதுக்கு நாங்க ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்டா பண்ணி தரோம். ரொம்ப கம்மியான விலையில உங்களுடைய பிசினஸ் நாங்க ப்ரொமோட் பண்ணி தரோம். சோ நீங்க டிஸ்பிளே உள்ள இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஷாப்போட டீடைல் மட்டும் நீங்க அனுப்புங்க. எங்க டீம்ல இருந்து அவங்களே உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. நல்ல கம்மியான பிரைஸ்ல உங்களுடைய பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம். எங்களோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விஷயம் பண்ணாலும் கம்மியான விலையில பண்ணணுங்கிறதா எங்களோட நோக்கம். உடனே கீழே உள்ள நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீடைலை சென்ட் பண்ணுங்க. எங்க டீம்ல இருந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுவாங்க. உங்க பிசினஸ் நாங்க டெவலப் பண்ணி தரோம்.